தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அழகிய காலை வேளையிலே பாஷூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் நிறைந்த இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். விஜயராணி நோயிலிருந்து குணம்பெற, வெளிநாட்டு பயண தடை நீங்கி விரைவாக நடைபெற, பென்ஸ்டன்லி சீக்கிரம் விசா கிடைக்க, உடல் நோய் சுகம் பெற, தொழில் முன்னேற்றத்திற்காக, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றத்திற்காக, சிந்துஜன் நிரந்தர விசா கிடைக்க, குறும்பட மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, அரவிந்த் நிரந்தர விசா கிடைக்க, ஆகாஷ் விசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்க, மேரி இமெல்டா நோயிலிருந்து குணம் பெற, தாய்க்கும் குழந்தைக்கும் இந்த ஆபத்துமின்றி சுகப்பிரசவம் நடைபெற, உயர்தர பரீட்சையில் சித்தி பெற, ஈசாக் எங்கெல்ஸ் நிரந்தர விசாவும் வேலையும் கிடைக்க, தவக்குமார் பாரிசவாத நோயிலிருந்து குணம் பெற, காலில் உள்ள காயம் குணம் பெற, ருத்விக் பேச்சு வரம் வேண்டி, இன்னும் ஒருவர் நோய் நீங்கி நலம் பெற வேண்டுமென்று சொல்லியும் இந்த பலியிலே மன்றாடி கொள்வோமாக. இன்னும் இன்றைய இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். டெனிசன், கிஷாந்தா, சுஜின் நினைத்த காரியம் நிறைவேறியமைக்கு நன்றியாகவும், இன்னும் ஒருவர் வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும், பிறந்த நாளிலே ஒருவரும் நன்றியாகவும் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசபிக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்கும் ஆண்டவர் தயவுடன் செவிசாய்க்க வேண்டுமென்றும், நன்றி கூறுகின்றவர்கள் தொடர்ந்து ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படவும் இந்த பலியிலே மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அது விருப்பத்துக்கேற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தரலும் வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் மக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயேல் செங்கட சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கு மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்?
இங்கு உணவுமில்லை, தண்ணீருமில்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றார். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினர். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசையிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதரும் இந்த வெண்கலை பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் அருளும் அருள்வாக்கு. நன்றி. பல்லவியாக, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும், ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரலும் உடம் வருவதாக. நான் எடுக்கனுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவார். உலகில் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருளுவார். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டியெழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழுவார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தில் நின்று கீழ் நோக்கினார். அவர் உன்னுலகில் நின்று வையகத்துக்கு கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரிடம் புலம்பலைக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென கூறப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்திக்கு முன்வசனம். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 8 வசனங்கள் 21 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். ஜூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்யவில்லை, மாறாக தந்தை கற்றுத் தந்ததே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றி எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இருக்கிறவர் நாமே என்பதை அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை நாங்கள் அண்மித்து கொண்டிருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 35வது நாள் இன்று. இன்னும் ஒரு சில நாட்களிலே ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை கொண்டாட இருக்கின்ற தூய வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழையவும் இருக்கின்றோம். இன்று இறைவாட்டுகளும் எம்மை ஆயத்த நிலையில் இருக்க அழைத்து நிற்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவருக்கு எதிராக இஸ்ராயேல் மக்கள் முணுமுணுத்தார்கள், அதனாலே பாம்பினாலே கடியுண்டு பலர் இறந்தார்கள். அந்த நிலையிலே மீண்டும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார்கள். அற்புதமான முறையிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லி நிற்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் பரிசேயர்களுக்கு கடுமையான வார்த்தையினூடாக சிந்தனை ஒன்றை கொடுக்கின்றார். அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக இன்றைய நற்செய்தியிலே கடைசியிலே நாங்கள் பார்த்தோம். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். சிலவழில் நாங்கள் பரிசேயர் என்று சொல்லுகின்ற போது பலர் ஆண்டவரை எதிர்க்கின்றவர்களாக இருந்தார்கள் அல்லது ஆண்டுடைய சாவுக்கு காரணமாக இருந்தார்கள் என்று மட்டுமே நாங்கள் பார்ப்போம். ஆனால் சில வேளைகளிலே ஒரு சில பரிசேயர் ஆண்டவராலே குணம் பெற்றவர்களாக, உடல் நோய் அல்ல ஆன்ம நோய் நீங்கியவர்களாக
புதிய மனிதர்களாக ஆண்டவராலே மாற்றப்பட்டார்கள் என்பதையும் நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அப்போ இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தான் யார், தன்னுடைய பணி என்ன என்பதை சொன்னபோது அங்கே அவர்கள் எள்ளி நகையாடுகின்றார்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, ஒருவேளை தற்கொலை செய்ய போகின்றாரோ என்று ஒரு நையாண்டியாக சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள். நான் தந்தையிடம் போகிறேன், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள். ஏன் சொன்னால், நான் உங்களுக்கு எடுத்துரைப்பது நீங்கள் என்னை நம்பி தந்தையிடம் பெற வேண்டும் என்பதற்காக, தந்தையின்பால் எல்லாரையும் ஈர்த்து கொள்ளவே நான் இந்த உலகுக்கு பிறந்தேன், இந்த உலகத்திற்கு பணிபுரிகின்றேன், இந்த உலகத்தை விட்டு நான் ஒரு நாள் செல்வேன், எல்லாரையும் தந்தையின்பால் ஈர்த்து கொள்வதற்காக. ஆனால் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், அந்த கீழ்த்தரமான மூளையிலே இயங்குகின்றவர்கள், மேல்தரமாக இருக்கின்ற மேலே இருக்கின்ற ஆண்டவருடைய எண்ணங்களையும் வழிமுறைகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள விருப்பமில்லாமல் இருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையிலே ஆண்டவர் திரும்ப 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 அவங்களை சொல்லுவார், நீங்கள் பாவத்திலே சாவீர்கள், நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள். சிலவர்கள் இந்த வார்த்தை அன்பான வார்த்தையாக ஆண்டவர் எங்களுக்கும் தரலாம். நீங்கள் பாவத்திலே நிலைத்திருந்தால் பாவிகளாய் சாவீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. பாவத்தை விட்டு வாழ்வின் வழியை தேடுகின்ற போது ஆண்டவருக்கேற்ற விதமாக வாழ்வீர்கள். நான் வாழுகின்ற வாழ்க்கை முறைக்கு ஏற்ற விதமாகத்தான் ஆண்டவருடைய கைமாறு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் காலம் இருக்கின்றது, பாவத்திலே வாழுவோம். பாவ சங்கீத்தின தொட்டி எங்களுக்கு இப்போது அவசியமில்லை, பாவ சங்கீத்தின அருட்சானம் இப்போது அவசியமில்லை, காலம் கிடக்கின்றது என்று காலம் தாழ்த்துகின்ற போதுதான் இந்த ஆண்டவருடைய வார்த்தை பயங்கரமான எச்சரிக்கையாக இருக்கும். பாவிகளாய் சாவீர்கள் என்றால் நீங்கள் செத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள். பாவத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆன்மா அழுகிக் கொண்டிருக்கின்றது, ஆன்மா செத்து கொண்டிருக்கின்றது. எப்போது ஒரு ஆன்மா மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது, அப்போது உயிருள்ளதாய் இருக்கின்றது. அவை இது ஆண்டவர் நல்ல மனிதர்களுக்கு, விண்ணுலகை சார்ந்து சிந்திக்கின்றவர்களுக்கு இந்த நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்ற வார்த்தை ஒரு அழைப்பு, புதிய வாழ்வுக்கான அழைப்பாக இருக்கும். புதிய வாழ்வுக்கான அழைப்பு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் விரும்பாதவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பாயிருக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுவார், ஆசியையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கின்றேன். ஆசியையும் சாபத்தை இதிலே நாங்கள் தெரிந்து கொள்வதற்கேற்ற விதமான பலனைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதை நான் தெரிந்து கொள்கின்றேன், அதற்கேற்ற பலன். நான் பாவத்தை தெரிகின்றேனா, ஆண்டவருடைய அருளை தெரிகின்றேனா, ஆசீரை தெரிகின்றேனா, சாபத்தை தெரிகின்றேன், எது நான் தெரிகின்றேன் அது எனக்குத்தான். எதை நான் தெரிகின்றேன் அது என்னுடைய தெரிவு. நான் சாபத்தை தெரிந்துவிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என்னை சபித்து விட்டாரே, அருளை இழந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் ஆசீரனை கிடைக்கவில்லையே என்று நாங்கள் அங்கலாய்ப்பது ஆண்டவருக்கு எதிரான எங்களுடைய முணுமுணுப்பு அல்ல, நாங்களே எங்கள் மீது வருவித்து கொண்ட தண்டனை தீர்ப்புகள். எனவே இந்த திருப்பாடலிலே சொன்னது போன்று, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும், அபய குரல் உம்மிடம் இருந்து வருகின்றது என்று சொல்லி ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்க வேண்டும். அதே நேரத்திலே ஆண்டவருடைய மன்றாட்டுக்கள் எங்களை நோக்கி வருகின்ற போது நாங்களும் ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவர் தான் எப்போதும் செவி சாய்க்க வேண்டும் என்பதல்ல, நாமும் ஆண்டவருக்கு செவி சாய்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்கு நாமும் செவி சாய்க்க அழைக்கப்படுகின்றோம். அவை இந்த கருத்துக்களை நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு
மேலிருக்கின்றவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் கொண்டு வாழவும், மேலே நோக்கி அழைக்கின்ற ஆண்டுடைய வார்த்தையின் அழைப்பை எங்களுடைய வாழ்வாக்கவும், பாவிகளாகவே சாவீர்கள் என்ற ஆண்டோர் அது எச்சரிக்கை மட்டுமல்ல, அன்பான அழைப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நாங்கள் நல்ல பாவ சங்கீதனம் செய்து கொள்ள, நல்ல பாவ சங்கீதனம் ஒப்புர வரட்சானம் மேற்கொள்ள இந்த பலியிலே மன்றாடுவோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் அருளும் நல் ஆயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதியும். அனைவரும் உடல் உள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவரச் செய்யவும், ஒற்றுமையுடனும் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாகி நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களுக்கு நீர் தயவுடன் செவி சாய்த்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். இது
சகோதர சகோதரினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் திருமனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை உணர்ந்தருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்குவலியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
கிறிஸ்துவின் திருவுடல்
நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்குரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடிய அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்கள் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும்
துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம்.
ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.